வணக்கம். இது TN43. நான் விக்கி. பொதுவா எல்லா ஊர்லயும் அந்த ஊர் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல மட்டும் தான் ஊர்பட்ட பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையாவே இருக்குது. மத்த ஊர்ல உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அந்த ஊர்ல உள்ள அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்ல அதிகாரிகளா இருக்கட்டும், அந்த மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. ஆனா நம்ம மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இங்க எந்த அரசியல்வாதியும் இல்ல, அதிகாரிகளும் இல்ல. இருக்கிற அரசியல்வாதிகளும், அதிகாரிகளும் அவங்க கூட்டு சேர்ந்து அவங்களோட தேவைகள் என்னவோ அதை மட்டுமே தீர்த்துக்கிறாங்க. மக்களோட பிரச்சனை என்னவோ அதை கண்டுக்கிறதே இல்ல. இனி மக்களே வீதியில இறங்கி போராடினாலும் அந்த போராட்டத்துக்கு தகுந்த நீதி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே ஒரு தற்காலிக தீர்வா தான் இருக்கு. நிரந்தர தீர்வு கிடையாது. சரி, நம்ம ஊருன்னு சொல்கிறல அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது கூடலூர் தொகுதி, பந்தலூர் கூடலூர் தாலுக்கா. இந்த தாலுக்காவில் மட்டும்தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சரி, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குதா இல்லையா, இந்த மக்களுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இந்த தீர்வுகளை முன்வைக்குதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் முதல்ல பார்க்கலாம். நம்ம ஊரில் உள்ள பிரச்சனை அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்டின வீட்டுக்கு கரண்ட்டு சுத்தமாக இல்லை. இதை இல்லாமல் TNT செக்ஷன் 70 இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் விட முக்கியமான பிரச்சனை நம்ம பார்க்குறது வந்துட்டு வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வர்றதுனால ஏற்படுற பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வர்றதுனால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. முதலாவது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் மரவள்ளிக்கிழங்கு, வாழை, இஞ்சி இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த காட்டு யானைகள் என்னைக்கு உள்ளே பூந்துட்டு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் இந்த விவசாயிகளை விவசாயம் பண்ணுறதே இல்லை. அதனால மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதை விட பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டு விலங்குகள் ஊருக்குள்ளே வரனால, அதாவது குறிப்பாக காட்டு யானைகள் ஊருக்குள்ளே வர்றதுனால மனித உயிர்கள் இழக்கப்படுது. ஏகப்பட்ட பேர் இறந்துருக்கிறாங்க இந்த காட்டு யானை தாக்கி. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நடவடிக்கைகள் எடுக்குது. ஆனால் இது எதுவுமே வந்துட்டு நடைமுறைப்படுத்தலை அப்படின்றத உண்மை. மக்கள் வீதியில் இறங்கி போராடும் போது அந்த போராட்டத்தை அப்போதைக்கு கலைக்கிறதுக்காக தற்காலிகமான தீர்வுகளை அவங்க சொல்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளே வர்ற காட்டு யானைகளை காட்டுக்குள்ளே விரட்டுறதுக்காக, இல்லை காட்டுக்குள்ளே இருந்து ஊருக்குள்ளே யானைகள் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த வனத்துறை என்னென்ன ஏற்பாடுகள் ஏற்படுத்தியிருக்குது, அது எதெல்லாம் சாத்தியப்படுது, எதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வனவிலங்கு ஊருக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கே நம்ம கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 விதத்தை மட்டும்தான் வனத்துறையை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு அகழி தோன்றது, 2வது மின்வேலி அமைக்கிறது, 3வது ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சுன்னா கும்கி யானை வச்சு விரட்டுறது. ஆனால் அது வெறும் ஷோ காமிக்கிறது மட்டும்தான். மற்றபடி எங்கேயுமே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த காட்டு யானையும் கும்கி யானை விரட்டினதை நம்ம பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த அகழி தோன்றதும் மின்வேலி அமைக்கிறதும் இங்கே இருக்கிற மக்களோட பொதுவான ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது. ஆனால் அதை இந்த வனத்துறை சாத்தியப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியப்படுத்தி கொடுக்குறதே இல்லை. எதனால் இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் ஒரு காரணம் கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க எந்த ப்ரெஷருமே அவங்களுக்கு கொடுக்குறதில்ல. 6 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனால் யாரும் எந்த முடிவையுமே வந்து முன்வைக்கிறதா இல்லை. நாங்கள் இதை பண்ணித்தரோம் அப்படின்னு வாக்குறுதி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அப்போதைக்கு அந்த கூட்டம் கலையிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தீர்வை வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளும் சரி, வனத்துறையும் சரி நமக்கு கொடுக்குறதே இல்லை. சரி, இந்த யானையால் தாக்கப்பட்டு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நமக்கு வந்துட்டு நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 10 லட்ச ரூபா பணமும் விற்று ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை. இதுவரைக்கும் நடந்த மரணத்தில் எல்லாத்துலேயுமே அரசு தரப்பில் சொன்னது அதுதான், 10 லட்ச ரூபா நஷ்டம் ஈடு தர்றோம், குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வேலை தரணும். ஆனால் இப்போ கடைசியாக வந்துட்டு ஆறுமுகம் அப்படின்ற ஒருத்தர் இறந்துட்டார் மண்வயல் பகுதியில். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் அதனால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திலையும் இந்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு நஷ்ட ஈடான அந்த பணத்தை நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தருக்கு வேலை தர முடியும், கவர்மெண்ட் வேலை தர முடியும் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்க முடியாது. நாங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறோம், ஆனால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதை என்ன பண்ணியிருக்கணும்னா, கண்டிப்பாக அவங்கள்ட்ட எழுதி வாங்கியிருக்கணும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அடுத்த ஒருத்தர் வருவார்ல, அவரை வச்சு இந்த வேலையை வாங்கலாம்ல, அந்த குடும்பத்துக்கு அந்த வேலை கிடைக்கும்ல அப்படின்றத இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதும் இல்லை. மக்களுக்கு வந்துட்டு இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் பெரிய தலைவர்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும்தான் உண்மை, அது மட்டும்தான் சரியாக இருக்குது அப்படின்றத மக்களுக்கே சரியான புரிதலை யாரும் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை அப்படின்றத உண்மை. இன்னொரு பக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இதை வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது இல்லை? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கேரளா கவர்மெண்ட்டு அவ்வளோ சின்ன ஒரு கவர்மெண்ட்டு, குறைந்த அளவில் வனப்பகுதியை வச்சுருக்க அவங்களே வந்துட்டு 645 கோடி ரூபா இந்த மக்கள் வந்துட்டு வனவிலங்குகள்கிட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஒதுக்கும்போது நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ ஒதுக்கியிருக்கணும்? இருந்தும் ஏன் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கான அகலியை அமைச்சு கொடுக்குறதில்ல, மின்வேலியை அமைச்சு கொடுக்குறதில்ல? சரி, இது சார்ந்து வேறு என்ன வழிகள் இருக்குது வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறது? அது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு